ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 157வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 156 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 156வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத ஒரு குட்டி ரீகப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ சாட்டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிகாசிட்டான்ற ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க. பட் ஆனால் அவரை விசாரிக்கும் பொழுது அவர் உண்மையான கில்லர் இல்லைன்னோ தான் வந்து நிரபராதின்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்த சாட்டோ நம்பிடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக டிடெக்டிவ் பாய்ஸும் டகாகியும் களத்தில் இறங்குறாங்க. அவங்க உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாங்களா, கிகாசிட்டாவை அவரோட மகள்கிட்ட சேர்த்து வச்சாங்களா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்ம என்னங்கூட பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா விடிஞ்சிடுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர் வந்து, என்ன டகாகி சார் நைட்டு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க போல அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து, ஆமா சார் உண்மையான கல்பிரிட் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க்கர்ஸ் வந்து யாரோ இந்த கேட்டை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஒர்க்கர் வந்து, எல்லாம் நேத்து நைட்டு ஒடியன்களை பார்த்தோம்ல அவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு வந்து மறுபடியும் லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க எல்லாருமே அந்த பில்டிங்க்கு வைக்க போற பாம்பை பத்தி பேசிக்கிருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவும் கிகாசிட்டாவும் அந்த பாத்ரூம்லயே வந்து தூங்கிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து குட்டி பசங்களோட ஹைடோ சிட்டில சுத்திக்கு இருக்க விஷயம் வந்து இன்ஸ்பெக்டர் மேயருக்கு வந்து தெரிஞ்சிடுது. சொன்னி சிராடோரி வந்து, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது மோரிகோகாருக்கு தெரிஞ்ச பசங்களா தான் இருக்க முடியும். பட் ஆனா சாட்டோ தான் எங்க இருக்குன்னு தெரியல, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மேயரே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து, பசங்களா நீங்க நேத்து நைட்டு வேற சரியா தூங்கல, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து, என்னது நாங்க பின்வாங்குறதா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்கெல்லாம் டிடெக்டிவ் பாய்ஸ் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டைம் வந்து வேகமா போக ஆரம்பிச்சிடுது. சொன்னே கானன் வந்து, சீக்கிரம் நம்ம உண்மையான குற்றவாளியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் கிகாசிடா வந்து பயங்கரமா அழுதுக்கு இருக்காரு. சொன்னே சாட்டோ வந்து, கவலைப்படாதீங்க, உங்களோட மகளோட மேரேஜுக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து, வெளியில என்ன ரொம்ப சத்தமா கேக்குது, எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ இருக்கக்கூடிய பில்டிங் வந்து ஹைடோ ஆர்ட் மியூசியம்னு தெரியுது. சோ அந்த பில்டிங் வந்து பாம்பை வச்சு இடிக்க போறது தெரியுது. சோ அந்த பாம்புக்கான டைமரும் ஓடிக்கி இருக்கு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் கிட்டாசாவாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. சொன்னே கிட்டாசாவா வந்து, நான் தான் ஆல்ரெடி என்னோட வாக்குமூலத்தை கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சம்பவம் நடந்த டைம்ல முரானாசியோட பிளாட்டுக்கு நான் போகும்பொழுது டோர் வந்து லாக் ஆகியிருந்தது. அது போக கிகாசிட்டா வந்து முரானிஷியோட பெட்ரூம்ல படுத்தனால எனக்கு சந்தேகம் வந்து நான் உள்ள போனேன். அந்த சமயத்துல பாத்ரூம்ல முரானிஷியோட பாடியை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்ட சொன்னேன்னு தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து, இல்ல நீ தான் கில்லர் அப்படின்னு சொல்றப்ப அயூமி வந்து, நாங்கெல்லாம் டிடெக்டிவ் பாய்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கிட்டாசாவா வந்து, நீங்கெல்லாம் டிடெக்டிவ் பாய்ஸா, சரி நீங்க விசாரிச்சு உண்மையை ஒத்துக்க வைங்களேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, நீங்க தான் முரானிஷியை கொலை பண்ணது, நீங்க முரானிஷியை கொலை பண்ணதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க எந்த எவிடன்ஸையும் விட்டுட கூடாதுன்றதுக்காக பில்லோ, கர்டன்ஸ், பெட்ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிங்க. சரி, பட் ஆனா எதுக்காக அந்த கலரை போய் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்க அது எல்லாத்தையும் புதுசா வாங்கி மாத்திருக்கீங்க. பட் ஆனா உங்களுக்கு பீச் கலருக்கும் கிரே கலருக்கும் வித்தியாசமே தெரியல. முரானிஷியோட ஃபேவரட் கலர் வந்து பீச் தான், அதனால தான் அவங்க பெட்ஷீட்டுக்கும் பில்லோவுக்கும் அந்த கலரை சூஸ் பண்ணாங்க. ஆனா அது தெரியாம நீங்க கிரே கலரை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்டாசாவா வந்து, நீங்க என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து, நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பெட்ஷீட்டையும் பில்லோ கவரையும் வாங்கின விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கிட்டாசாவா வந்து, நான் என்னோட ரூமுக்காக தான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து, நீங்க தான் கிகாசிட்டா குடிபோதையில இருந்ததை பயன்படுத்திக்கிட்டு முரானாஷியோட ரூம்ல இருக்க காலண்டர் அதுக்கப்புறம் கேக்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த ரூமை கிகாசிட்டாவோட ரூம்னு அவரை நம்ப வச்சிங்க. அதனால தான் முரானிஷியோட பெட்ல அவரை படுக்க வச்சுட்டு முரானிஷியோட கழுத்தை நெரிச்சு நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்டாசாவா வந்து, இதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து, அங்கிள் உங்களோட கட்டை விரல்ல என்ன காயம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா மியூசியமுக்கு முன்னாடி வந்து 40 வருஷ பழைய பில்டிங்கா இருக்க இந்த மியூசியம் நம்ம உடைக்க போறோம், அதையும் வித்தியாசமான முறையில உடைக்க நம்ம டாக்டர் ஆகாசா ஹிரோஷி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் டிராபிக்கல் ரெயின்போன்ற ஒரு பாம் மூலியமா தான் இந்த பில்டிங்கை வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் இந்த விஷயம்
விஷயத்தை கேட்ட சாட்டோவும் கிகாசிட்டாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் டகாகி வந்து அந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிடுறாரு. சோ அவர் கையில பாத்துக்கிட்டீங்கன்னா கேக்டஸோட முள்ளு குத்துனதுக்கான தடயம் இருக்கு. சோனி கானன் வந்து நீங்க கிளவுஸ் போட்டுட்டு அந்த கேக்டஸ் எடுக்கும் பொழுது அது உங்களோட கட்ட விரல்ல குத்தி இருந்திருக்கணும். சோ அந்த கேக்டஸை செக் பண்ணி பார்த்தா உங்களோட பிளட் ஸ்ட்ரெயின் அதுல கண்டிப்பா இருக்கும். சோ அதை அனலைஸ் பண்ணாலே நீங்க தான் கல்பிட்ன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ப்ரூஃப் போதுமா அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோவோட போனோட சார்ஜ் ஃபுல்லா போயிடுது. அதே சமயம் கிகாசிட்டா வந்து மேடம் உங்களோட கன் எடுத்து இந்த செயினை எப்படியாவது ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப சொன்னி சாட்டோ வந்து நான் எல்லா புல்லட்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டாசாவாவை வந்து கைது பண்ணிடுறாங்க. முரானிஷி வந்து கிகாசிட்டாவை கல்யாணம் பண்றதா நினைச்சாங்க. அப்படி பண்ணா ஆபீஸ்ல மொத்த மரியாதையும் கிகாசிட்டாக்கு போயிடும். அது போல அவனுக்கு இன்கிரிமெண்ட்டும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரையும் சிராடோரையும் வந்துடுறாங்க. என்னாச்சு நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சார் இவன் தான் சார் உண்மையான கில்லர், கிகாசிட்டா இன்னசென்ட் அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து சரி சாட்டோ எங்க அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து அவ ஹைடோ ஆர்ட் மியூசியம்ல மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து நீ என்ன விளையாடுறியா, அந்த மியூசியம் வெடிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகரியோட கார்ல எல்லாரும் பயங்கர வேகமா போய்க்கிருக்காங்க. சோ பின்னாடியே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாட்டோவை லவ் பண்ணக்கூடிய ஒன் சைடு லவ்வர்ஸ் எல்லாருமே பயங்கர வேகமா பறந்து வந்துருக்காங்க. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசா வந்து அந்த பில்டிங்கை நம்ம வெடிக்க வைக்க போற கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்கான ஸ்விட்சை கையிலே வச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கிருக்காரு. 5 4 3 2 அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேகமா அந்த போலீஸ் காரோட லைட் எடுத்துட்டு வேகமா பவர் அப் பண்ணிட்டு வேகமா ஒரு எத்து விடுறான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசாவோட தலையிலே அடிச்சு அந்த இடத்துல அவர் மயக்கம் போட்டுடுறாரு. சோ அவர் பாம்பை பிரஸ் பண்ணதுனால அந்த பாம் வந்து வெடிக்கல. சோ அதுக்குள்ள நம்ம சாட்டோவையும் கிகாசிட்டாவையும் காப்பாத்திடுறாங்க. சோ சாட்டோ பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகியை கட்டி பிடிக்கிற மாதிரி வேகமா வந்துட்டு நான் உடனடியா ரெஸ்ட் ரூம் போயாகணும், எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிக்கிருக்காங்க. அதே சமயம் டகாகியால தான் சாட்டோ மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சனால எல்லா ஆபீசரும் நம்ம டகாகியை வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் பாய்ஸை வந்து இன்ஸ்பெக்டர் மெகரையோட டீம் வந்து வாழ்த்திக்கு இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிகாசிட்டா வந்து தன்னோட மகளோட மேரேஜ்க்காக ஃபிளைட் ஏறி கிளம்பிடுறாரு. அதே சமயம் டகாகி வந்து சாட்டோ உனக்கு இன்ஸ்பெக்டர் மெகரைய ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து கண்டிப்பா அவர் என்னோட அப்பா மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன அப்பா மாதிரியா, சரி நான் உங்க அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன், ஓ சரி நான் இன்ஸ்பெக்டர் மெகரையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா அங்கிருந்து ஓடிக்கி இருக்கான். சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல் ஹைடோ மியூசியமை வந்து பாம் வச்சு இடிச்சிடுறாங்க. சோ அதை வந்து டிராபிக்கல் ரெயின் போன்ற வித்தியாசமான பாம் மூலியமா வெடிக்கிறாங்க. அதை எல்லாரும் பயங்கரமா பார்த்து ரசிச்சுக்கு இருக்காங்க. சோ கடைசியில நம்ம கானனோட விருப்பப்படி தான் போலீஸ் ஸ்டோரியை வந்து ஸ்கூல் டிராமால போட்டு அவங்க வின்னும் பண்ணிடுறாங்க. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ எனக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானன் வந்து காரோட லைட் எடுத்து ப்ரொஃபசர் ஆகாசாவோட தலையிலே அடிச்சு மயக்கம் போட வைக்கிற சீன் தான். ஏன்னா இந்த எபிசோட நான் முதல்ல பார்க்கும்பொழுது நான் என்ன நினைச்சேன்னா பாமை வந்து அவங்க பில்டிங்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ ப்ரொஃபசர் ஆகாசா வந்து கிட்டத்தட்ட கவுண்டவுன் வந்து 2-1 ரொம்ப கிட்ட வந்துருவாரு. ஸோ கானன் எப்படி பண்ணி அந்த பாமை ஸ்டாப் பண்ணுவான்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. பட் ஆனா நான் கானன் வந்து ஆகாசாவை அடிச்சு மயக்கம் போட வைப்பான்னு நான் சுத்தமா நினைச்சே பார்க்கல. பட் ஆனா அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிச்சேன். ஸோ அதை நான் உங்களோட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.